ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. கையில் வச்சு பேச கஷ்டமாக இருக்கிறது. என்னுடைய ஸ்டாண்டு வந்து அங்கே இருக்குது, பட்டறையில் இருக்குது. அது வீட்டில் வச்சு நான் பேசுகிறதுனால எங்கேயா வச்சுட்டு பேச முடியுதான்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, கையிலே வச்சு பேசுவோம். சரி, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷம் அப்படி என்ன யூடியூப்பில் சாதித்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரூமுக்குள்ளே உட்காந்து பேசுகிறேன். கதவு அங்கே பூட்டியிருக்கு. ஏன்னா சுந்தர் வெளியில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அம்மாவை காணோன்ட்டு அழுதுகிட்டு வெளியில் போயிடுவான். அதனால் அப்படியே லைட்டாக சாத்தி வச்சுட்டு பேசுகிறேன். சரி, சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வருஷத்தில் யூடியூப்பில் நான் பண்ண சாதனைகளையும் சாதனைகளையும் பார்க்க போகிறோம். ஆமாம், என்ன சாதிச்சிருக்கு, என்ன சாதிக்கலை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ், யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசிங்க. வந்ததுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் பாதியில் விட்டுட்டு போனால் நம்மளை சொந்த பந்தங்கள் சுற்றும் சூழல்கள் வந்து நம்மளை ஒரு இலக்காரமாக நினச்சிருவாங்க. இப்போ இந்த உலகத்தில் நமக்காக வாழ்கிறத விட நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்காக வாழ்கிறதே நம்ம வேலையாக போச்சு. அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன பேசுவாங்களோ, இவங்க என்ன பேசுவாங்களோ, அப்படியே நம்ம பிழப்பெல்லாம் ஓடுது. யூடியூப்பில் நான் 2020 ஏதோ ஒரு வீடியோ சும்மா போட்டிருப்பாங்க போல், அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு சேனலு. ஆனால் நான் வந்து இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த 2 வருஷத்தில் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கே 1 வருஷம் ஆயிடுச்சு. மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு 1 வருஷம், சம்பளம் வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. சேனல் ஆரம்பித்ததுலேருந்து சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நான் வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, உண்மையே சொல்கிறேன். இதில் வந்து நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, அதெல்லாம் ஏற்றுக்கறணும். ஃபஸ்ட்டு நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நம்ம குடும்ப செலவுக்காக நம்மளால் வெளியில் வேலைக்கு போக முடியாதவங்க, வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, வீட்டுக்காருக்கு சாப்பாடு செய்யணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யணும், ஸ்கூலுக்கெலாம் அனுப்பி விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ போடுறவங்க நிறைய பேர் என்னைய மாதிரி. நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு ஆரம்பத்தில் நல்ல சப்போர்ட்டு. எதுக்குன்னா குக்கிங் வீடியோ போடுறதுக்கு. நான் அதிலேருந்து தடம் மாறினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எனக்கு வந்து வீடியோ போகலைங்கும்போது வெக்ஸ் ஆகி போய் ரொம்ப 1 வருஷத்துக்குள்ளே மானிட்டேஷன் பண்ணியே ஆகணும். என்ன 1 வருஷத்துக்குள்ளே வாட்ச் அவர் வந்தால் தான், இல்லாட்டி வந்த வாட்ச் அவரும் குறைய ஆரம்பிச்சிடும். வாட்ச் அவர்னால் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு என்னென்னு தெரியும். நான் வந்து 1 வருஷத்துக்குள்ளே மானிட்டேஷன் கரெக்டாக ஒரு 10 மாதம் ஆகும் மானிட்டேஷன் பண்ணிட்டேன். எப்படி பண்ணேன்னா, லைவ் போட்டு கொண்டு வந்துட்டேன். பட் நீங்கள் மானிட்டேஷன் பண்ண சேனலாக இருந்தால் லைவு போடாதீங்க. ஏன்னா லைவில் வந்து ரொம்ப காசு கம்மி. அதுவும் நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், லைவில் நிறைய தப்பான வழிகளில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்கன்ட்டு. லைவ் போட்டு மெம்பர்ஷிப் வாங்கன்னு சொல்லி அதில் வந்து 2000 3000 அப்படின்ட்டு அவங்கள கட்ட வச்சு அதில் வர சொல்லி அப்படி கூட லைவ் நிறைய பேர் போடுறதாக நான் கேள்விப்பட்டேன். அது வந்து நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அது வந்து எந்த வழியில் வந்துச்சோ அந்த வழியிலே போயிடும். அதனால் தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டாலே போதும். மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தால் 8 நிமிஷம் வீடியோ போட்டால் போதும், 3 விளம்பரம் கொடுப்பாங்க. மானிட்டேஷன் ஆகாத சேனலாக இருந்தால் 5 நிமிஷம் 5.5 நிமிஷம் வீடியோ போடுங்க. 5.5 நிமிஷம் வீடியோ போட்டிங்கன்னா நல்லா கொண்டு போய் காட்டும். ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அதை போடுங்க. வைரலாக என்ன சமையல் போகுதோ அதை போடுங்க. குக்கிங் போடுறவங்க குக்கிங்லேயே நிறைய சம்பாதிக்கலாம். தம்ப்நெயில் மட்டும் அட்ராக்டிவாக வச்சா போதும். என்னடி தங்கம், என் மயன் கூப்பிட்டான் பாருங்க. அதே மாதிரி டெய்லரிங் போடுறவங்கலாம் ஷார்ட்ஸில் வைரலாக இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் இருக்குல்ல, அதிலலாம் ஷார்ட்ஸ் போடுங்க. அடுத்து ரங்கோலி சேனல்லாம் நல்லா போகுது, கோலமெல்லாம் போடுறவங்க சூப்பராக போடுங்க.
இப்போ விளாக் சேனல்லாம் ஹோம் டூரு, எங்கள் தோட்டத்தை பாருங்கள், வீட்டை பாருங்கள்லாம் போட்டிங்கன்னா நல்லா போகும். கிச்சன் டூரு. சுச்சோ சிங்கம் தடுக்கி கீழே விழுந்துருச்சே. யாரு? என் பையன் என்னை தேடி வந்துட்டான் பாருங்க. அது மாதிரிலாம் போடுங்க, நல்லா போகும். நான் வந்து இப்போ யூடியூப்பில் ஒரு 6-7 மாதம் சம்பளம் வாங்கியிருந்தேங்க. எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த சம்பளம். சரி, இப்போ வந்து என்னென்ன வழிகளில் போகக்கூடாது, யூடியூப்பில் இந்த தப்பை செஞ்சிங்கன்னா உங்கள் குடும்பமே வீணாக போயிடும், உங்கள் வாழ்க்கையும் வீணாக போயிடும். அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு விருப்பம் இல்லாமல், ஏய் தம்பி, உங்கள் வீட்டுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு செயலை செய்யாதீங்க. நான் அந்த லைவ்லேருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். லைவுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டேன், அப்படியே அடிமையாயிட்டேன். போட போட வியூஸ் நல்லா நமக்கு யூடியூப் வந்து எடுத்துகிட்டு போகும். இப்போ உள்ளவங்க தான் லைவ் நிறைய பேருக்கு போக மாட்டேங்குது சரியா. ஏன்னா எல்லோரும் லைவ் போட ஆரம்பிக்கவும் யூடியூப் எத்தனை பேர் லைவை தான் ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால் நிறைய பேர் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பேசுகிறாங்க. வியூஸ் பார்த்தா 300-400 தான் போயிருக்கு லைவில். நாங்களாம் அப்போ அரை மணி நேரம் தான் பேசுவோம், 20 நிமிஷம் தான் பேசுவேன், 20,000-30,000 போகும். அது ஒரு காலம். அந்த மாதிரி லைவ் வந்து உங்கள் வீட்டில் போட பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் போடாதீங்க. அதே மாதிரி முகத்தை காமிச்சு பேசாதன்னு சொன்னாலும் பரவாயில்ல, முகத்தை காட்டாமல் எவ்வளவோ பேர் சம்பாதிக்கிறாங்க. எதோ கேட்டகிரி இருக்குது. சமையல் அவ்வளோ பேர் முகம் காட்டாமல் நிறைய பேருக்கு போகுது. ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணி போட்டிங்கன்னா போகாது. ஒரே கேட்டகிரியாக போடணும். இன்றைக்கி சமையல் போடுவாங்க, நாளைக்கு டெய்லரிங் போடுவாங்க, நாளை கழிச்சு மேக்கப் போடுவாங்க, அதுக்கப்புறம் கோலம் போடுவாங்க, அப்புறம் விளாக்கு போடுவாங்க. இப்படி கலந்து போடும்போது ஏன் சேனல் மாதிரி போயிடும். அதனால் முதல்ல யோசிச்சுட்டு என்ன செய்யலாங்கிறத யோசிச்சுட்டு கரெக்டாக வீடியோ போட்டிங்கன்னா யூடியூப்பில் சக்ஸஸாக வரலாம். எனக்கு இப்போ 2 வருஷம் ஆனிவர்சரி அப்படின்ட்டு வந்துருச்சு. பரவாயில்ல, நம்மளும் ஏதோ சாதிச்சிருக்கோம்டா அப்படின்னு. எனக்கு உண்மையிலே இப்போ என்னோடய டெலிவரிக்கு யூடியூப்பில் வர்ற சம்பளம் எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல விதத்தில் போனால் நல்லது. அதே மாதிரி யூடியூப்பால் குடும்பத்தை இழந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழிதானே தவிர இதிலேயே முழுமையாக மூழ்கி உங்கள் குடும்பத்தை இழந்துடாதீங்க. நல்ல வழியில் போங்க, நல்லபடியாக சம்பாதிங்க. சம்பாதிக்கிறது எதுக்கானா, இப்போ நம்ம வீட்டுக்காரே கஷ்டப்படக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்வோம், இல்லை நமக்கு தேவையான செலவுக்காவது நம்ம சம்பாரிச்சுக்கலாம். உங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் நமக்கு ஒரு அவங்களுக்கு செலவு வைக்காமல் நமக்கு வேணுங்கிறத நம்மளே வாங்கிக்கிறதுக்கான ஒரு வழியாக கூட நினச்சிக்கோங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக யூடியூப்பில் ஜெயிங்க. டாட்டா பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். என் பையன் பாய் சொல்கிறான். பாய் சொல்லிடுடி.